ஹாய், வணக்கம் மக்களே. வாங்க, நம்ம இப்போ பார்க்க போகிறது கேரளத்தில் ஓணம் பம்பர். இந்த ஓணம் பம்பரு இது என்ன ஓணம்? திருவோணம் பம்பர் மக்களே. இதை பாருங்கள், திருவோணம் பம்பர். இந்த டிக்கெட்டு விலை வெறும் 500 ரூபா மட்டும்தான் நண்பர்களே. இந்த ஒரு டிக்கெட்டு விலை 500 ரூபா. இது முதல் பரிசு. அதிர்ஷ்டம் உள்ள பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் அது வந்துட்டு கொஞ்சம் நஞ்சம் இல்லை நண்பர்களே. முதல் பரிசு 25 கோடி ரூபா. 25 கோடி ரூபா கிடைச்சா ஒரு மனுஷன் வாழ்வில் அவனுடைய பாரம்பரியமே வாழ்ந்துக்கிறோம். நல்ல போல் வாழ்கிறதுக்கு ஒரு பாக்கியம் நண்பர்களே. இது நம்மளை போல் ஆளுங்க ஒவ்வொருத்தரும் 500 ரூபா கொடுத்து முளைக்காத ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு போதுமானது. சிறுதுளி பெருவெள்ளம். அதே நண்பர்களே, இது எல்லோரும் நம்ம மொத்தமாக 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தா அது வாழ்க்கையில் முடியாத காரியம். 500 போது ஒரு நடுத்தரவாதி கூட, ஒரு ரொம்ப பாவப்பட்டவர் கூட அவர் ஆசையை தூண்டும்போது இது வந்துட்டு ஒரு டிக்கெட் நம்ம வாங்கலாம், நமக்கு வந்துட்டு இதோடைய முதல் பரிசு விழுந்துடாதா அப்படின்ட்டு எண்ணக்கூடிய வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு இது வாங்கக்கூடியது. திருவோணம் பம்பர். இது தேதி குழுக்கள் தேதி 9/10/2024. கோடீஸ்வரனா அதிர்ஷ்டசாலி ஆக்கக்கூடிய டிக்கெட்டு இந்த டிக்கெட் நண்பர்களே. இதை பாருங்கள், மற்ற மாநிலத்தில் இது தடை. இதை விற்கக்கூடாது. இதை விற்றா போலீஸார் பிடிக்கும். இதே நான் கூட தமிழ்நாட்டிலேருந்து இந்த பதிவு உங்களுக்கு பண்ணால் போலீஸாரே என்ன பிடிக்கும். இது அங்கே இல்லை நண்பர்களே. இது கேரளத்தில் கோட்டயம் மாவட்டத்தில் சங்கனாச்சேரி வட்டத்தில் ஆலப்புழா பக்கம் நான் இருக்கிறேன். அந்த இடத்துல தான் வாங்கியிருக்கேன் நண்பர்களே. இது சங்கனாச்சேரி டிஜே கடையில் தான் பாருங்கள். டிஜேயில் நான் வாங்கியிருக்கேன். ஒரு டிக்கெட்டு விலை வெறும் 500 ரூபா மட்டும்தான். நம்மளை நிர்ணயிக்கணும்னா அந்த ஆண்டவன் முதல் பரிசு அடித்தா இதில் டிஏ சீரியல் நம்பரு DA 19 40 16. மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், DA சீரியல் நம்பரில் 19 40 16. இந்த 6 நம்பரு இந்த எண்ணுக்கு முதல் அடித்தா அந்த ஆண்டவன் அப்பாயின்மெண்ட் கொடுத்தது மாதிரி நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் நம்ம மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழையாக குடும்பங்களெல்லாம் இதை வச்சு நல்ல முறையில் ஒரு வசதியாக வாழ முடியும். இதை பாருங்கள் நண்பர்களே. சும்மா 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, 1 கோடி 2 கோடி இல்லை, 25 கோடி ரூபா முதல் பரிசு. 2ஆம் பரிசு 10 கோடி ரூபா. ஒரு ஆளுக்கு 10 கோடி ரூபா கொடுக்குறாங்க நண்பர்களே. 3ஆம் பரிசு ஒரு டிக்கெட்டு 3 பேர்த்துக்கு 4 பேர்த்துக்கு 3 கோடி வீதம் கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு 25 பேருக்கு 1 லட்சம் மேனி கொடுக்குறாங்க. இதில் 5 நம்பர் இருக்குல்ல நண்பர்களே. இதில் 5 நம்பரு சீரியலே இல்லாமல் வெறும் 5 நம்பர் இருந்தால் இதுக்கு 1 லட்ச ரூபா நண்பர்களே. 5 நம்பருக்கு சீரியல் தேவையில்லை. வெறும் 5 நம்பர் தொடர்ந்து 5 நம்பர் இருந்தால் 1 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு பரிசு அந்த இதுக்கு. அந்த மாதிரி நண்பர்களே, இது நான் அதிர்ஷ்டம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சி இந்த ஒரு டிக்கெட்டு நான் வாங்கியிருக்கேன் நண்பர்களே. அது அந்த பகவான் இந்த பக்கத்தில் மகாவிஷ்ணு, ஈஸ்வரன் இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க பார்த்து அவங்க கிடைக்கணும் காத்தா போதும், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தொலைக்கு நம்ம போயிடலாம். அப்படித்தான் நண்பர்களே, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருத்தர் மேலே நம்பி செய்கிறது தான் வாழ்க்கை. நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட சொன்னார், வாழ்க்கையில் கனவு வாங்கலாம், அதுவே சும்மா இருந்துட்டு கனவே வாழ்க்கை ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு லட்சியம் ஆகணும்டா, இன்றைக்கி ஒருத்தர் ஒரு பைக்கு வாங்குறாருண்டா, நம்ம அதுபோல் இன்னொரு இதை காட்டிலும் பெரிய வண்டி வாங்கணுன்னு வேண்டாம் மனசில் நினைக்கலாம். அது கனவு.
நம்ம எதுவுமே இல்லாமல் உழைக்காமல் சோம்பேறித்தனமாக நல்லா வேட்டியவோ சேலையவோ போர்வையவோ இழுத்து பொத்திக்கிட்டு களைக்கும் இந்த ஆளுக்கு வச்சு பொத்திக்கிட்டு படுத்து கிடந்துட்டு கனவுங்கிறது பேர் அது கனவு இல்லை நண்பர்களே, அது பேடித்தனம், அது மோடித்தனம். இது வந்துட்டு கனவு காணணும்னா ஓரளவுக்கு இப்போ அந்த டிக்கெட்டே இருக்குண்டா, ஒரு டிக்கெட்டை கையில் வாங்கி வச்சுட்டு அதோடைய கற்பனையும் பார்க்கலாம், கனவும் பார்க்கலாம். அதில் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதுவுமே இந்த டிக்கெட்டே நம்ம வாங்காமல் நம்ம கனவு வந்துட்டு என்ன நண்பர்களே நமக்கு லாபம் இருக்குது சொல்லுங்கள்? அது மாதிரி தான் ஒரு மனிதன் உழைக்கணும்ன்றா, உழைச்சி இன்றைக்கி நம்ம 10 ரூபா சம்பாதிக்கிறோம், நாளைக்கு நம்ம 50 ரூபா சம்பாதிக்கணும், நாளை கழிஞ்சு நம்ம 100 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு வெறித்தனமாக நம்ம வாழ்க்கையில் உண்ணாமையே உறங்கியும் உறங்காமையே அந்த மாதிரி கனவு வாங்கிறது நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் ஏற்றத்துக்கு போகும். சும்மா கிடந்துட்டு நம்ம கனவு வந்துட்டு காரியமில்லை நண்பர்களே. நல்லா கனவு காணுங்க. இதுபோல் இது உங்களுக்கு கிடைச்சா உங்கள் அறியாமை உள்ள யாரேனும் ஒரு கேரளாவில் போய் பணி செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் சொந்த பந்தம் அங்கே வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அங்கே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்கள தொடர்பு கொண்டு இந்த டிக்கெட்டை எனக்கு ஒரு டிக்கெட்டு வாங்கி கொடுன்னு சொல்லுங்கள். அவங்க கண்டிப்பாக இது எங்கேயும் கிடைக்கும், கேரளத்துக்குள்ளே எந்த இடத்துலையும் கிடைக்கும். சும்மா சாதாரண ஒரு லாட்டரி டிக்கெட்டோ ஒரு கையில் 10 டிக்கெட்டு விற்றுட்டு போகிறவர்கிட்ட இது இருக்கும். இந்த டிக்கெட்டு வாங்கினா இவருக்கு கிடைக்கிறது 410 ரூபாய்க்கு இவர் வாங்குவார் மொத்த ரேட்டுக்கு. அவருக்கு 90 ரூபா கிடைக்கும், 500 ரூபாய்க்கு விற்பார். அப்படி வாங்கி எத்தனையோ பேர்கிட்ட கையில் இருந்து விற்காத டிக்கெட்டுக்கு கையில் இருந்து கூட ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடித்தது வேறு ஒத்திரி பேர் உண்டு. அதுபோல் நண்பர்களே, நமக்கு ஒரு வாழ்க்கையில் அப்துல் கலாம் ஐயா சொன்னது மாதிரி நம்மளும் கனவு காணுவோம், நமக்கு இது வாய்ப்பு கிடைக்குமான்னு நம்ம பார்ப்போம்ன்றதுக்காக தான் நண்பர்களே இதை எடுத்திருக்கோம். இது தேதி குழுக்கள் தேதி மீண்டும் ஒரு முறை சொல்லுறேன், 9/10/2024 மதியம் மணி 3:50க்கு இந்த ரிசல்ட்டு வெளியே வரும் நண்பர்களே. 3:30 ஆகும்போது நறுக்கெடுப்பு குழுக்குவாங்க. நமக்கு 3:50 4 மணி ஆகும்போது இதோடைய ரிசல்ட்டு வெளியே தெரிஞ்சிடும். இதோடைய அதிர்ஷ்டசாலி பாக்கியா யாருன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதே நம்மளாக கூட இருக்கலாம். நம்மளே இதை வச்சுட்டு உடனே போய் பட்ஜெட் போடக்கூடாது, கொட்டேஷன் வாங்கக்கூடாது. கடையில் போய்கிட்டு எனக்கு ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு அந்த இது என்ன விலை, இது என்ன விலை, இது என்ன விலை, இந்த சேர் என்ன விலை, மிக்சி என்ன, குக்கர் என்ன, டிவி என்ன, இதுக்கெல்லாம் கொட்டேஷன் கொடுன்ட்டு அப்படி ஒரு கற்பனை ஆகக்கூடாது. நல்ல முறையில் மனசார அதை வாங்கி வீட்டில் வச்சுட்டு மீண்டும் நீங்கள் நாளையிலிருந்து வேலைக்கு போங்க, உங்களை தேடி வரும். அப்படி அதிர்ஷ்டம் இருந்தால் உங்கள் வீட்டை 9ஆம் தேதி மதியம் 3:30 ஆகும்போது 3:30 4 மணிக்கு ஆகும்போது இந்த அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டுக்கு கதவை தட்டும். அன்னைக்கு வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த பேப்பர்லேயோ டிவிலேயோ போடுவாங்க. அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, கேரளா பம்பரு, இது ஓணம் பம்பரு, திருவோணம் பம்பரு, ஒரு டிக்கெட்டு விலை வெறும் 500. இதை அடித்தது தமிழ்நாட்டுக்காரனுக்கு 25 கோடி ரூபா முதல் பரிசு அடிச்சிருக்குன்ட்டு நம்மளை காட்டுவாங்கன்னு நான் நம்புகிறேன் தலைவரே. நண்பர்களே, வணக்கம் மக்களே. அடுத்து இது வேண்டாம் உங்களுக்கு இருந்தால் பக்கத்தில் உள்ள அறியாமல் உள்ள உங்கள் சொந்தம் பந்தம் உங்கள் உற்றார் உறவினர் தெரிஞ்சவங்க யாரேன்னு இருந்தால் இந்த நம்பருக்கு தகவல் சொல்லி அனுப்புங்க. இந்த டிக்கெட்டு கிடைச்சா வாங்கி வைங்க. போனால் 500 வந்தால் நீங்களே பார்த்துக்குங்க. இது நான் சொல்லணும்னு இல்லவே இல்லை. ஆமாம் நண்பர்களே, இது மனிதனுக்கு எப்பவுமே அதிர்ஷ்டம்ன்றது கதவை தட்டாது. ஒரு நாளைக்கு நம்மளுடைய அதிர்ஷ்டம் வந்துருச்சின்னு வச்சுக்கோங்க, யாருனாலையும் தடுக்க முடியாது. அணை போட்டு தடுத்தாலும் நிற்காது, அளவுனாலும் போகிற காரியம் போகணும்னு நினச்சாலும் நிற்காது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் முன்னோர் கணக்கு. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் கெங்கை ராஜ் நண்பர்களை வணக்கம். பாய், சந்தோஷம், வணக்கம்.
வணக்கம்.